இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து கரெக்டாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக சிந்திப்பாங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சிந்திப்பாங்க, முடிவு எடுத்ததுக்கு பின்னாடியும் சிந்தித்து தான் செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப திறமைசாலிகளாக அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய ராசி அடையாளமே இருவகை இந்த சிம்பிள் இருக்கும், இரட்டையர்கள். அதே மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. மிக வேகமாகவும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவசாலியாகவும் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கலாச்சாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு வாயு ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க, அதை 100 முறை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பல முறை இது சரியா தவறான மற்றவங்ககிட்டையும் கலந்து ஆலோசிப்பாங்க. நம்மளும் இது கரெக்டாக தான் முடிவெடுத்துருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நுணுக்கமாக அதை ஆராயக்கூடியவங்களாக இருப்பாங்க. புத்தி கூர்மை ரொம்ப அதிகம்தான். முடிவெடுக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ந்து தான் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படின்னு இறங்கக்கூடியவங்க. விளையாட்டுத்தனமாக ஒரு சில விஷயத்தில் தென்பாட்டாலும் கூட ஒரு வேலை செய்ய போகிறோம், ஒரு தொழில் செய்ய போகிறோம், அல்லது ஒரு வேலையை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் இவங்களுக்குன்னு ஒரு அதிக மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி என்பர்கள் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் அது புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதோட கூட அடுத்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேலி கிண்டல் செய்கிறதெல்லாம் இவங்களை அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு கேலி கிண்டல் செய்யக்கூடியவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு காதல் திருமணம் கூடி வரும். காதல் திருமணம் பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அமையும். கொஞ்சம் கூச்ச சுபாவம், மற்றவங்ககிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கூச்ச சுபாவம் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் இனிமையாக பேசக்கூடியவங்க. ஒரு முறை பழகிட்டோம் அப்படின்னா இவங்களை விட்டு பிரியவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பிள்ளைங்களால் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் அல்லது வாழ்க்கை துணையால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிதுனராசி என்பர்கள் உடன் பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். தடைபட்டு வந்த அந்த சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அதற்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக தடைபட்டு வந்த அந்த குலதெய்வ பிரார்த்தனை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க, அதற்காக முயற்சி பண்ணிங்கன்னா அது ஒரு தடையாகவே அமைஞ்சிருக்கும். இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கட்டாயம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்கோங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்க வேலையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன எண்ணல்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அடுத்தவங்களுடைய வேலையும் நீங்கள் போய் பிடிங்கி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஊழியர்கள் மத்தியிலே
ஏதாவது ஒரு கெட்ட பேர் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அமைந்துரும். கவனமாக செயல்படணும். அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையை இழக்கிற மாதிரி ஏதாவது தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க, அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை தடிமனான வார்த்தைகளை பேசுவாங்க. அதனால் டக்குன்னு நீங்கள் வார்த்தை வென்றுவீங்க. கொஞ்சம் இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடுமையாக இந்த காலகட்டத்தில் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பொறுமையாக செயல்படுங்க. வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக வியாபாரிகிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடன் உதவியும் உறவுகள் மூலிமா சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன செலவுகள் வரும், இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த மிதுனராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. வார பிற்பகுதி ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மூலியமாவோ அல்லது கணவன் வழி உறவுகள் மூலியமாவோ ஏதாவது ஒரு பண வரத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 15 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோடு கூட பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ராகு காலத்தில் பெருமாள் வழிபாடு செய்ய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை, சட்ட ரீதியாக சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை, இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு வருகின்ற நாட்களில் முடியும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பணியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு வார இறுதியில் அந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் இருந்திருக்கும். அந்த போட்டியெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க. நீண்ட நாள் கனவுலாம் இந்த காலகட்டத்தில் நனவாகும். நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். எதெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன சச்சரவு, மன வருத்தம், ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா தனபுத்திரக்காரகன் குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதியை கொடுப்பார். வரவேண்டிய பணம் டக்குன்னு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, முக்கிய பொறுப்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோடு கூட மேல் அதிகாரிகளால், சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. அசையா சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்ட ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா ஞான மோட்சக்காரகன் கேது சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். சகோதரருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல், சோம்பல் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே இறங்குவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் சுய தொழில் தொடங்குவீங்க. அதில் போதுமான ஆதாயங்கள் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு அவதூறாக இருந்ததோ, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்ததோ அது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரகாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க
பெருமாள் வழிபாடை சனிக்கிழமையில் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதோடு கூட சிவபெருமான் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.